வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெல்லியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்ட உள்ளார். தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மின்னணு வர்த்தகத்திலும் சிறு வணிகர்கள் அதிகாரம் பெறுவதிலும் ONDC இணையதளம் பெரும் பங்கு வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் மண்டல அறிவியல் கண்காட்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெல்லியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்ட உள்ளார். அசோக் விஹாரில் உள்ள சுவாபிமான் அடுக்குமாடி குடியிருப்பில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள 1675 அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு பிரதமர் நாளை வழங்க உள்ளார். 300 கோடி ரூபாய் மதிப்பிலான மத்திய கல்வி வாரியத்தின் ஒருங்கிணைந்த கட்டட வளாகத்தை திறந்து வைக்கும் பிரதமர் டெல்லி பல்கலைக்கழகத்தின் 600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்ட உள்ளார். தேசிய விளையாட்டு விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. உலக செஸ் சாம்பியன் டி குகேஷ், பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரட்டை பதக்கம் வென்ற மனு பாக்கர், இந்திய ஹாக்கி அணி கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் மற்றும் பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற பிரவீன்குமார் ஆகியோருக்கு மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள வீராங்கனைகள் ஜோதி எர்ராஜ் மற்றும் அன்னு ராணி, குத்துச்சண்டை வீராங்கனைகள் நிது மற்றும் சாவிட்டி, செஸ் வீராங்கனை வந்திகா அகர்வால் உள்ளிட்ட 32 விளையாட்டு வீரர்களுக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த தடகள வீரர் சுச்சா சிங் மற்றும் மூத்த பாரா நீச்சல் வீரர் முரளிகாந்த் பெத்கர் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருது வழங்கப்படுகிறது. மேலும் பல்வேறு பிரிவுகளில் வீரர்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இம்மாதம் 17ஆம் தேதி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இவ்விருதுகளை வழங்க உள்ளார். மின்னணு வர்த்தகத்தை பிரபலமாக்கியதுடன் சிறு வணிகர்கள் அதிகாரம் பெறுவதிலும் ONDC இணையதளம் பெரும் பங்கு வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது வளர்ச்சி மற்றும் செழிப்பை மேலும் அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் பிரதமர் சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் டிஜிட்டல் வர்த்தகத்தை ஜனநாயகமாக்கும் வகையில் அறிமுகம் செய்யப்பட்ட ONDC இணையதளம் தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்ட சமூக வலைதள பதிவை மேற்கோள் காட்டி பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். திரு பியூஷ் கோயல் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் கடந்த 3 ஆண்டுகளில் ONDC இணையதளம் பல மைல் கற்களை அடைந்துள்ளது என்றும் வணிகங்களுக்கு குறிப்பாக சிறு நிறுவனங்களுக்கு காமர்ஸ் தளத்தில் சம வாய்ப்பை ஏற்படுத்தியதன் மூலம் அதிகாரம் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விற்பனையாளர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் இடையேயான இடைவெளியை குறைப்பதன் மூலம் இந்த இணையதளம் நாட்டின் காமர்ஸ் தளத்தில் தொடர்ந்து புரட்சியை ஏற்படுத்தி வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை முன்னெடுக்கும் அம்மாநில அரசின் முயற்சிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்த தமது சமூக ஊடக பதிவில் இந்த முயற்சி உறுதியாக அப்பகுதி மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கும் என்றும் முன்னேற்றத்திற்கான வழிகளை மேம்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட கச்சிரோலி மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கச்சிரோலியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் முன்னிலையில் 11 நக்சலைட்டுகள் சரணடைந்தனர். அப்போது உரையாற்றிய திரு பட்னவிஸ், ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடையும் மாவோயிஸ்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றும் இந்த இயக்கத்தில் ஆட்கள் சேருவது தடுக்கப்பட்டிருப்பதன் மூலமும் மாவோயிஸ்டுகளின் அச்சுறுத்தலிலிருந்து மகாராஷ்டிரா விரைவில் விடுபடும் எனவும் கூறினார். மகா கும்பமேளா நடைபெறுவதை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள புனித யாத்திரைகளின் ராஜா என்று அழைக்கப்படும் பிரயாக்ராஜில் முன்னேற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இம்மாதம் 13ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெற உள்ள கும்பமேளாவிற்கு மகா கும்ப நகர் என்ற பெயரில் தற்காலிக நகரம் உருவாக்கப்பட்டு பக்தர்கள் தங்குவதற்கான குடில்கள் மற்றும் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மகா கும்பமேளாவின் போது தேவையான தகவல்களை தெரிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு செயலி ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே பல்வேறு மொழிகளில் எழுதப்பட்ட வழிகாட்டு பலகைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. கும்பமேளாவில் கலந்து கொள்பவர்கள் ஆற்றில் குளிக்கும் போது அசம்பாவிதங்கள் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா தனது மியான்மர் எல்லையில் 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு வேலி அமைக்கும் பணியை முடித்துள்ளது.
மணிப்பூரில் உள்ள மோரே என்ற இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள வேலியையொட்டி ராணுவ வீரர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்காக சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மியான்மர் எல்லையில் 21 கிலோமீட்டர் தூரத்திற்கு வேலி மற்றும் சாலை அமைக்கும் பணி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் எல்லை சாலை அமைப்பிற்கு வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர் மற்றும் மிசோரம் வழியாக மியான்மருடன் 1643 கிலோமீட்டர் நீள எல்லையை இந்தியா பகிர்ந்து கொள்ளும் நிலையில் 1472 கிலோமீட்டர் அளவிற்கு எல்லையை வரையறுக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம் மற்றும் மணிப்பூரில் அதிநவீன கண்காணிப்பு அடிப்படையிலான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AIR_News_Alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற பேஸ்புக் பக்கத்தையும், AIR நியூஸ் அலர்ட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரசின் பள்ளிக்கல்வி இயக்ககம் சார்பில் நடப்பு கல்வியாண்டிற்கான மண்டல அறிவியல் கண்காட்சி ஏம்பலம் PM ஸ்ரீ மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று தொடங்கியுள்ளது. இன்று காலை நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அறிவியல் கண்காட்சியை தொடக்கி வைத்து பார்வையிட்டார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமிகாந்தன் ஆகியோரும் விழாவில் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை பார்வையிட்டனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த மண்டல அறிவியல் கண்காட்சியில் 383 அறிவியல் மாதிரிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இக்கண்காட்சியில் கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம், தேசிய புத்தக அறக்கட்டளை, அட்டல் இன்குபேஷன் மையம், புதுச்சேரி சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை ஆகியவற்றின் சார்பிலும் விழிப்புணர்வு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மண்டல அறிவியல் கண்காட்சி குறித்து இதன் ஒருங்கிணைப்பாளரும் இப்பள்ளியின் துணை முதல்வருமான திரு ராஜகோபால் கூறும்பொழுது, ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுடைய தனிப்பட்ட அறிவியல் திறனை வளர்ப்பதற்காக கல்வித்துறை சார்பாக நடத்தப்படக்கூடிய மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி இன்று துவங்கியது. மாணவர்களுடைய படைப்புகளை மிகவும் ஆர்வமாக முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். தனியார் மற்றும் அரசு பள்ளியைச் சேர்ந்த 400 படைப்புகள் இதில் வைக்கப்பட்டிருந்தன. இந்த மண்டல அலுவலர்கள் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அடுத்து மாநில அளவில் நடக்கக்கூடிய அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொள்வார்கள். அதில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பரிசுகளை 7ஆம் தேதி நடக்கக்கூடிய வேலிடிட்டி ஃபங்க்ஷன்ல அவங்களுக்கு அந்த பரிசுகளை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் முன்னிலையில் வழங்கப்பட இருக்கு. காரைக்கால் மாவட்டத்தில் ஒருநாள் மாணவர்கள் ஆட்சியர் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 மாணவர்கள் அம்மாவட்ட ஆட்சியர் முனைவர் மணிகண்டன் முன்னிலையில் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். அம்மாணவர்களுக்கு ஆட்சியர் வாழ்த்து கூறினார். கடந்த மாதம் காரைக்காலில் நடைபெற்ற மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனுடன் காணொலி மூலம் உரையாடிய சகினா மற்றும் ஹர்ஷிதா ஆகிய மாணவிகளை நாளை புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். இதற்கிடையே காரைக்கால் மாவட்டம் சார்பில் மாதந்தோறும் நடத்தப்படும் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் நிகழ்ச்சி திருப்பட்டினம் தொகுதிக்கு உட்பட்ட நடுக்களம்பேட் அங்கன்வாடி மையத்தில் இன்று நடைபெற்றது. இதில் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் மக்களிடம் குறைகளை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு திறன் சார்ந்த அறிவுரைகளும் சுய வேலைவாய்ப்புக்கான கடன் உதவிகள் குறித்த ஆலோசனைகளும் இந்நிகழ்ச்சியின் மூலம் தரப்படுவதாக தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டம் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட வள்ளல் சீதக்காதி வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்கான விளையாட்டு பூங்காவை சட்டமன்ற உறுப்பினர் திரு AMH நாஜிம் இன்று திறந்து வைத்தார். கேரள ஆளுநராக திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திருவனந்தபுரத்தில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு நிதின் ஜம்தார் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதற்கு முன் கேரள ஆளுநராக இருந்த திரு ஆரிஃப் முகமது கான் பீகார் ஆளுநராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெல்லியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்ட உள்ளார். தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மின்னணு வர்த்தகத்திலும் சிறு வணிகர்கள் அதிகாரம் பெறுவதிலும் ONDC இணையதளம் பெரும் பங்கு வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும்
மண்டல அறிவியல் கண்காட்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.